வணக்கம். அக்டோபர் 18 ஐப்பசி 1 நாளை எங்களுடைய திருமண நாள். கடவுள் அருளால 12வது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறோம். இந்த வாரம் ஐப்பசி முதல் வாரம் ஃபுல்லா பாக்குற வீடியோஸ் திருமணம் சம்பந்தமான வீடியோக்கள். திருமணம், இருமணம் இணைவது திருமணம். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த ஒரு நபர் அவங்களுடைய அம்மா அப்பா கூட பிறந்தவங்க பழகினவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பொண்ணு பாக்குற நிகழ்வு 10ல இருந்து 30 நிமிஷம் நடக்கும் அப்படின்னா அந்த 30 நிமிஷத்துக்குள்ள உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒருத்தரை நம்பி ஒருத்தர் ஒப்படைக்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயம். எந்த உறவுலையும் இதை பார்க்க முடியாது. இந்த திருமணம் வரமா இருக்குதும் சாபமா இருக்குதும் நம்மளுடைய கையில தான் இருக்குது. நம்ம சுத்தி இருக்கவங்களுடைய பங்கு அதுல இருக்குது. ஆனா நம்மளுடைய மூளை ஒழுங்கா இருந்தா சுத்தி இருக்கவங்களுடைய ஆக்ஷன் அங்க செயல்படாது. திருமணத்தினுடைய ஒரு எல்லை காலம் இருக்குது. ஒரு 3ல இருந்து 5 வருஷம். இந்த 3ல இருந்து 5 வருஷத்துக்குள்ள பல பிரச்சனை, போராட்டம், அடிப்பிடி சண்டை எல்லாம் நடக்கும். ஆனா அந்த 3ல இருந்து 5 வருஷத்துக்குள்ள அதை தாண்டி வந்துட்டோம்னு வைங்களேன், நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. சிலவங்க சேர்த்து வச்சிருவாங்க. இந்த 3ல இருந்து 5 வருஷம் அந்த பிரச்சனைக்குள்ள தாண்ட முடியாதவங்களும் சுத்தி இருக்கவங்க தாண்ட விடாம பண்றதுனாலையும் தான் டிவோர்ஸ் வரப்போகுது. பெரும்பாலும் இதான் உண்மை. அடுத்து எல்லா உறவுகளோட ஸ்பெஷல் ஒன்று திருமணத்துல இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னாக்கன்னா, நம்மள ஒரு ஆள் ஒன்று சொன்னா அதுக்கு பதில் கொடுத்துட்டு தான் உட்காருவோம். அவங்க வாயால பேசினா நம்ம கையால கூட கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு நமக்கு பொதுவா எல்லாருக்குமே அதை ஏத்துக்க முடியாது. ஆனா அந்த திருமண பந்தம், இந்த கணவன் மனைவி உறவு மட்டும் இருக்கே, என்ன கிழிச்சு தொங்க விட்டாலும் என்ன மானம் கெட்டத்தனமா பேசினாலும் மறுநாள் காலையில ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கும். பதிலுக்கு பழி தீர்க்கணும்னு சொல்லி ஆசைப்படாது. சரியா? சோ அதனால திருமணம் அது ஒரு பெரிய விஷயம். இந்த திருமணம்ன்ற விஷயத்துல என்ன பேசுறதுக்கு தகுதியாக்கின என்னை மணந்த மணவாளன், என் கரம் பிடித்த கணவன். சோ நான் அவரை பத்தி சொல்லியே ஆகணும். சோ அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.